கந்தசாமி பிள்ளை பவழக்கார தெரு சித்தாந்த தீபிகை ஆபீஸில் தரையில் உட்கார்ந்து கொண்டு பதவுரை எழுதிக் கொண்டிருக்கிறார். போகர் நூலுக்கு விளக்க உரை பிள்ளையவர்கள் பத்திரிகையில் மாதா மாதம் தொடர்ச்சியாக பிரசுரமாகி வருகிறது. ஆச்சப்பா, இன்னும் ஒன்று சொல்லக் கேளு. அப்பனே வயமான செங்கரும்பு, காய்ச்சிய வெந்நீருடனே கருடப்பிச்சு, கல்லுருவி புல்லுருவி நல்லூமத்தை கருடப்பச்சை என்றும் பாடம் என்று எழுதிவிட்டு வாசல் வழியாக போகும் தபார்காரன் உள்ளே நுழையாமல் நீராக போவதை பார்த்துவிட்டு, இன்றைக்கும் பத்திரிகை போகாது என்று முனகியபடி எழுதியதை சுருட்டி மூலையில் வைத்துவிட்டு விரல்களை சொடுக்கு முறித்து கொண்டார். வாசலில் ரிக்ஷா வந்து நின்றது. கடவுளும் குழந்தையும் இறங்கினார்கள். வள்ளியின் இடுப்பில் பட்டு சிற்றாடை, கை நிறைய மிட்டாய் பொட்டலம். தாத்தாவும் நானும் செத்த காலேஜு உசிர் காலேஜு எல்லாம் பார்த்தோம் என்று துள்ளியது குழந்தை. எதற்காக ஓய் ஒரு கட்டடத்தை கட்டி எலும்பையும் தோலையும் பொதிந்து பொதிந்து வைத்திருக்கிறது? என்னை கேலி செய்ய வேண்டும் என்று நினைப்போ என்று கேட்டார் கடவுள். குரலில் கடுகடுப்பு தொனித்தது. அவ்வளவு ஞானத்தோடு இங்கு யாரும் செய்து விடுவார்களா? சிருஷ்டியின் அபூர்வத்தை காட்டுவதாக நினைத்து கொண்டுதான் அதையெல்லாம் அப்படி செய்திருக்கிறார்கள். அது கிடக்கட்டும், நீங்கள் இப்படி ஒரு 25 ரூபாயை கொடுங்கள், உங்களை ஜீவிய சந்தாதாரராக சேர்த்து விடுகிறேன். இன்று பத்திரிகை போயாக வேண்டும் என்று கையை நீட்டினார் பிள்ளை. இது யாரை ஏமாற்ற, யார் நன்மைக்கு என்று சிரித்தார் கடவுள். தானம் வாங்கவும் பிரியமில்லை, கடன் வாங்கும் யோசனையும் இல்லை. அதனால்தான் வியாபாரார்த்தமாக இருக்கட்டும் என்கிறேன். நன்மையை பற்றி பிரமாதமாக பேசிவிட்டீர்களே. இந்த பூலோகத்திலே நெய் முதல் நல்லெண்ணெய் வரையில் எல்லாம் கலப்படம்தான். இது உங்களுக்கு தெரியாதா என்று ஒரு போடு போட்டார் கந்தசாமி பிள்ளை. கடவுள் யோசனையில் ஆழ்ந்தார். அது இருக்கட்டும், போகரிலே ஒன்று சொல்லி இருக்கிறதே, கருடப்பச்சை. அப்படி ஒரு மூலிகை உண்டா, அல்லது கருடப்பிச்சுதானா என்று கேட்டார் கந்தசாமி பிள்ளை. பிறப்பித்த பொறுப்புதான் எனக்கு, பெயரிட்ட பழியையும் என்மேல் போடுகிறீரே, இது நியாயமா? நான் என்னத்தை கண்டேன்? உம்மை உண்டாக்கினேன். உமக்கு கந்தசாமி பிள்ளை என்று உங்கள் அப்பா பெயரிட்டார். அதற்கு நான் பழியா என்று வாயை மடக்கினார் கடவுள். நீங்கள் 2 பேரும் வெயிலில் அலைந்து விட்டு வந்தது கோபத்தை எழுப்புகிறது போலிருக்கிறது. அதற்காக என்னை மிரட்டி மடக்கி விட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவசரத்தில் திருதிருப்பென்று சாபம் கொடுத்தீரானால் 25 ரூபாய் வீணாக நஷ்டமாய் போகுமே என்பதுதான் என் கவலை என்றார் கந்தசாமி பிள்ளை. பொட்டலத்தை அவிழ்த்து தின்று கொண்டிருந்த குழந்தை, ஏன் தாத்தா அப்பா கிட்ட பேசுதே, அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, இதா இத தின்னுப்பாரு, இனிச்சு கிடக்கு என்று கடவுளை அழைத்தது. குழந்தை கொடுக்கும் லட்டு துண்டுகளை சாப்பிட்டு கொண்டே, பாப்பா புதுந்தது எனக்கு, முழுசு உனக்கு என்றார் கடவுள். குழந்தை ஒரு லட்டுவை எடுத்து சற்று நேரம் கையில் வைத்து கொண்டு யோசித்தது. தாத்தா, முழுசு வாய்க்குள்ள கொள்ளாதே, உதுத்தா உனக்குதுன்னு சொல்லுதிய என்று கேட்டது குழந்தை. கடவுள் விழுந்து விழுந்து சிரித்தார். அவ்வளவும் உனக்கே உனக்குத்தான் என்றார். அவ்வளவுமா, எனக்கா என்று கேட்டது குழந்தை. ஆமா, உனக்கே உனக்கு என்றார் கடவுள். அப்புறமா பசிக்காதே, சாப்பிடாட்டா அம்மா அடிப்பாங்களே, அப்பா லேவியம் கொடுப்பாங்களே என்று கவலைப்பட்டது குழந்தை. பசிக்கும், பயப்படாதே என்றார் கடவுள். தாங்கள் வாங்கி கொடுத்திருந்தாலும் அது ஹோட்டல் பட்சணம், ஞாபகம் இருக்கட்டும் என்றார் கந்தசாமி பிள்ளை. நான் தான் இருக்கிறேனே என்றார் கடவுள். நீங்கள் இல்லை என்று நான் எப்பொழுது சொன்னேன் என்றார் கந்தசாமி பிள்ளை. சில வினாடிகள் பொறுத்து இன்றைய செலவு போக அந்த 100 ரூபாயில் எவ்வளவு மிச்சம் என்றார் கந்தசாமி பிள்ளை. உமக்கு ரூபாய் 25 போக கையில் 50 இருக்கிறது என்று சிரித்தார் கடவுள். அதற்கு பிறகு என்ன யோசனை?
அதுதான் எனக்கும் புரியவில்லை. என்னைப் போல வைத்தியம் செய்யலாமே. உம்முடன் போட்டி போட நமக்கு இஷ்டமில்லை. அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னோடு போட்டி போடவில்லை. லோகத்து முட்டாள்தனத்தோடு போட்டி போடுகிறீர்கள். பிரியமில்லை என்றால் சித்தாந்த உபன்யாசங்கள் செய்யலாமே. நீர் எனக்கு பிழைக்கதற்கா வழி சொல்லுகிறீர்? அதில் துட்டு வருமா? என்று சிரித்தார் கடவுள். அப்போ எனக்குத்தான் கூத்து நன்றாக ஆட வருமே. என்ன சொல்லுகிறீர்? தேவியை வேண்டுமானாலும் தருவிக்கிறேன். கந்தசாமி பிள்ளை சிறிது யோசித்தார். "ம், எனக்கு என்னவோ பிரியமில்லை" என்றார். பிறகு பிழைக்கிற வழி என்னங்காணும்? பிரபஞ்சமே எங்கள் ஆட்டத்தை வைத்துதானே பிழைக்கிறது. "ம், உங்கள் இஷ்டம்" என்றார் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளை மறுபடியும் சிறிது நேரம் சிரித்தார். "வாருங்கள், போவோம்" என்று ஆணியில் கிடந்த மேல் வேட்டியை எடுத்து உதறி போட்டுக் கொண்டார். "குழந்தை" என்றார் கடவுள். "அதுதான் உறங்குகிறதே, வருகிற வரையிலும் உறங்கட்டும்" என்றார் பிள்ளை. 1/4 மணி போது கழித்து 3 பேர் திவான் பகதூர் பிரகதீஸ்வர சாஸ்திரிகள் பங்களாவிற்குள் நுழைந்தனர். ஒருவர் கந்தசாமி பிள்ளை, மற்றொருவர் கடவுள், 3வது பெண் தேவி. "நான் இவருக்கு தங்க பஸ்பம் செய்து கொடுத்து வருகிறேன். நான் சொன்னால் கேட்பார்" என்று விளக்கிக் கொண்டே முன் வராந்தா படிக்கட்டுகளில் ஏறினார் பிள்ளை. இருவரும் பின்தொடர்ந்தனர். தேவியின் கையில் ஒரு சிறு மூட்டை இருந்தது. "சாமி இருக்காங்களா? நான் வந்திருக்கேன் என்று சொல்லு" என்று அதிகாரத்தோடு வேலைக்காரனிடம் சொன்னார் கந்தசாமி பிள்ளை. "பிள்ளை அவர்களா? வரவேணும் வரவேணும். பஸ்பம் நேத்தோடு தீர்ந்து போச்சே, உங்களை காணவில்லையே என்று கவலைப்பட்டேன்" என்று கலகலத்த பேச்சுடன் வெம்பிய சரீரமும் மல்வேஷ்டியும் தங்க விளிம்பு கண்ணாடியுமாக ஒரு திவான் பகதூர் ஓடி வந்தது. எல்லோரையும் கும்பிட்டு கொண்டே அது சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டது. "உட்காருங்கள், உட்காருங்கள்" என்றார் திவான் பகதூர். கந்தசாமி பிள்ளை அவரது நாடியை பிடித்து பார்த்து கொண்டே, "பரவாயில்லை, சாயங்காலம் பஸ்மத்தை அனுப்பி வைக்கிறேன். நான் வந்தது இவாளை உங்களுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்க. இவாள் 2 பேரும் நாட்டிய சாஸ்திர சாகரம். உங்கள் நிருத்ய கலா மண்டலியில் வசதி பண்ணினா சௌகரியமா இருக்கும்" என்றார் கந்தசாமி பிள்ளை. திவான் பகதூரின் உற்சாகம் எல்லாம் ஆமையின் காலும் தலையும் போல உள்வாங்கின. கைகளை குவித்து ஆள்காட்டி விரல்களையும் கட்டை விரல்களையும் முறையே மூக்கிலும் மோவாய் கட்டையிலுமாய் வைத்துக்கொண்டு "ம், ம்" என்று தலையை அசைத்து கொடுத்து கொண்டிருந்தார். "இவர் பெயர் கூத்தனார். இந்த அம்மாளின் பெயர் பார்வதி. இருவரும் தம்பதிகள்" என்று உறவை சற்று விளக்கி வைத்தார் கந்தசாமி பிள்ளை. "நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இதுக்கு முன்ன நீங்கள் எங்கேயாவது ஆடியிருக்கீர்களா?" என்று தேவியை பார்த்து கொண்டே கூத்தனாரிடம் திவான் பகதூர் கேட்டார். "கடவுளுக்கு வாய் திறக்க சந்தர்ப்பம் கொடுக்காமல் நாங்கள் ஆடாத இடம் இல்லை" என்றாள் தேவி. "என்னவோ என் கண்ணில் படவில்லை. இருக்கட்டும். அம்மா, அம்மா ரொம்ப கருப்பா இருக்காங்களே, சதசுல சோபிக்காதே என்றுதான் யோசிக்கிறேன்" என்றார் வர்ணபேத திவான் பகதூர். "பெண் பார்க்க வந்தீரோ அல்லது நாட்டியம் பார்க்கிறதா யோசனையோ?" என்று கேட்டாள் தேவி. "அம்மா, கோச்சுக்கப்படாது. ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்க. கலைக்கும் கருப்புக்கும் கானாவுக்கு மேலே சம்பந்தமே கிடையாது. நானும் 30 வருஷமா இந்த கலாமண்டலியில பிரசிடென்டா இருந்து வருகிறேன். சபைக்கு வந்தவர்கள் எல்லோருக்கும் கண்கள் தான் கருத்திருக்கும். உம்ப மண்டலியுமாச்சு சுண்டலியுமாச்சு" என்று சொல்லிக்கொண்டே தேவி எழுந்திருந்தாள். "இப்படி கோவிச்சுக்கப்படாது" என்று ஏக காலத்தில் திவான் பகதூரும் கந்தசாமி பிள்ளையும் எழுந்திருந்தார்கள். "இவர்கள் புதுப்பாணியில நாட்டியம் ஆடுவார்கள். அந்த மாதிரி இந்த பக்கத்தில பார்த்திருக்க முடியாது. சாஸ்திரம் இவர்களிடம் பிச்சை வாங்க வேண்டும். ஒரு முறை சற்றுத்தான் பாருங்களேன்" என்று மீண்டும் சிபாரிசு செய்தார் கந்தசாமி பிள்ளை. "சரி, பார்க்கிறதுக்கு என்ன ஆட்சேபம்" என்று சொல்லிக்கொண்டே
சாய்வு நாற்காலியில் சாய்ந்தார். சரி, நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இமைகளை மூடினார். எங்கே இடம் விசாலமாக இருக்கும் என்று தேவி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த நடு ஹாலுக்குள்ளேயே போவோமே என்றார் கடவுள். சரி என்று உள்ளே போய் கதவை சார்த்திக் கொண்டார்கள். சில வினாடிகளுக்கெல்லாம் உள்ளிருந்து கணீர் என்று கம்பீரமான குரலில் இசை எழுந்தது. மயானருத்திரனாம், இவன் மயானருத்திரனாம். கதவுகள் சடார் என்று திறந்தன. கடவுள் புலித்தோலுடையும் திரிசூலமும் பாம்பும் கங்கையும். மறுபடியும் இசை. மின்னலை சிக்கல் எடுத்து உதறியது போல ஒரு வெட்டி வெட்டி திரும்புகையில் கடவுள் கையில் சூலம் மின்னிக் குதித்தது. கண்களில் வெறியும் உதட்டில் சிரிப்பும் புரண்டோட காலை தூக்கினார். கந்தசாமி பிள்ளைக்கு நெஞ்சில் உதைப்பு எடுத்துக்கொண்டது. கடவுள் கொடுத்த வாக்கை மறந்து விட்டார் என்று நினைத்து பதறி எழுந்தார். ஓய் கூத்தனாரே, உன் கூத்தை கொஞ்சம் நிறுத்தும். சட், வெறும் தெருக்கூத்தாக இருக்கு. என்னங்கானோ போர்னியோ காட்டு மிராண்டி மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு என்று அதட்டினார் திவான் பகதூர். ஆடிய பாதத்தை அப்படியே நிறுத்தி சூலத்தில் சாய்ந்தபடி பார்த்து கொண்டே நின்றார் கடவுள். ஓய், கலைனா என்னன்னு தெரியுமாங்கானோ? புலித்தோலைத்தான் கட்டி கொண்டீரே, பாம்புன்னா பாம்பையா பிடிச்சு வருவா? பாம்பு மாதிரி ஆபரணம் போட்டுக்கொள்ள வேணும், புலித்தோல் மாதிரி பட்டு கட்டி கொள்ள வேண்டும். கலைக்கு முதல் அம்சம் கண்ணுக்கு அழகுங்கானும். வாஸ்தவமா பார்வதி பரமேஸ்வராலே இப்படி ஆடினாலும் இது நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. அதில இப்படி சொல்லல. முதல்ல அந்த பாம்புகளை பத்திரமா புடிச்சு கூடையில போட்டு வச்சுப்பிட்டு வேஷத்தை கலையும். இது சிறுசுகள் நடமாடுற இடம், ஜாகிரதை என்றார் திவான் பகதூர். ஸ்ரீ கந்தசாமி பிள்ளையையும் அவர் லேசில் விட்டுவிடவில்லை. கந்தசாமி பிள்ளைவாள், நீர் ஏதோ மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காக இந்த கூத்தை பார்க்க முடியாது, கச்சேரியும் வைக்க முடியாது. அப்புறம் 4 பேரோட தெருவில் நான் நடமாட வேண்டாம்? 1/4 மணி நேரம் கழித்து சித்த வைத்திய தீபிகை ஆபீஸில் 2 பேர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், தேவியை தவிர. குழந்தை பாயில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. 2 பேரும் மௌனமாக இருந்தார்கள். தெரிந்த தொழிலை கொண்டு லோகத்தில் பிழைக்க முடியாது போல இருக்கே என்றார் கடவுள். நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு பிடித்தது லோகத்துக்கு பிடிக்கவில்லை. வேணும் என்றால் தேவார பாடசாலை நடத்தி பார்க்கிறது தானே. கடவுள் சு என்று நாக்கை சூழ் கொட்டினார். அதுக்குள்ளேயே பூலோகம் புளிச்சு போச்சோ? உம்மை பார்த்தால் உலகத்தை பார்த்தது போல் என்றார் கடவுள். உங்களை பார்த்தாலோ என்று சிரித்தார் கந்தசாமி பிள்ளை. உங்களிடமெல்லாம் எட்டி நின்று வரம் கொடுக்கலாம், உடனே இருந்து வாழ முடியாது என்றார் கடவுள். உங்கள் வர்க்கமே அதற்குத்தான் லாயக்கு என்றார் கந்தசாமி பிள்ளை. அவருக்கு பதில் சொல்ல அங்கே யாரும் இல்லை. மேஜையின் மேல் ஜீவிய சந்தா ரூபாய் 25 நோட்டாக கிடந்தது. கைலாசபுரம் பழைய பரமசிவம் பிள்ளை, ஜீவிய சந்தா வரவு ரூபாய் 25 என்று கணக்கில் பதிந்தார் கந்தசாமி பிள்ளை. தாத்தா ஊருக்கு போயாச்சா அப்பா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தது குழந்தை.